ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு இட்லி பொடி போட்டு மசாலா பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். மசாலாவாக இருக்கும். லிக்விடாக வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு நான் 6 7 8 சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். பட்டாணி வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கைப்பிடி. அந்த பட்டாணி கழுவி எடுத்துட்டு உருளைக்கிழங்கையும் கழுவி எடுத்துருக்குறேன். திருப்பி அதை வேறு தண்ணியில் மாற்றிட்டு தோல் சீவி எடுத்து அதில் போட்டுக்கலாம். மண் இருக்கும். தோல் ஒன்றும் பாதியமாக சீவினா போதும். ரொம்ப வந்து தோலை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இட்லி பொடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வீட்டில் செஞ்ச இட்லி பொடி தான் இன்றைக்கி போடுறேன். ஆல்ரெடி இந்த இட்லி பொடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஹெல்த்தி இட்லி பொடி அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இதை நான் எல்லாத்தையும் தோல் எடுத்துட்டு குக்கரில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுக்கணும். இருக்கட்டும். இப்போ பட்டாணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லெமன் ரைஸ் பண்ணலான்னு சாதம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது லெமன் ரைஸுக்கு தாளிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெங்காயம் ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஆயில் சூடாகும் போது போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாகிட்டு ரைஸ்க்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். சாதம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். ஒரு 200 இருக்கும். சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு ஒரு லெமன் போதும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இருக்கட்டும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து ரைஸில் கொட்டிடலாம். நல்லா சூடாகவே கொட்டிடலாம். அந்த மஞ்சள் தூள் மேலேயே கடாயிலே அப்படியே லெமனை பிழிஞ்சு விட்டு பண்ணோன்னா சில சமயம் கசக்கும் லெமன் சாதம் வந்து. ஸோ வந்து லெமனை டைரெக்டாகவே நீங்கள் வந்து சாதத்தில் பிழிஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஆயிட்டும். சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும் வயிற்றுக்கு. மற்ற சாதங்களை விட லெமன் ரைஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் சாப்பிட்டா. மசாலா இல்லாதக்கு. எத்தனை பேருக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில். அடிக்கடி செய்கிறது லெமன் ரைஸ்.
ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வயிறையும் எந்த அளவுக்கும் பாதிக்காது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டுலாம் இதுக்கு போட போகிறதில்ல. இட்லி பொடியே சூப்பராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்குல போட்டு பரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அரை உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணுங்க. நல்லா சாஃப்ட் ஆயிரும் தக்காளி எல்லாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு பரட்டிக்கலாம். இருக்கட்டும். இப்போ வந்து வேக வச்சிருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின பொடியாக இருந்தால் கொஞ்சம் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹெல்த்தி இட்லி பொடின்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி, வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது அப்படியே பரட்டி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா லிக்விடாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிரேவி ஆகும். லைட்டாக தண்ணி ஊற்றி பரட்டிக்கலாம். எண்ணெய்லாம் இதுக்கப்புறம் நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா ஊற்றிக்கலாம். அடி பிடிச்சிடாம அப்பப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா இல்லை தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி லிக்விட் ஆக்கிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும். உருளைக்கிழங்கு நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படி தண்ணி ஊற்றினா ஊற்ற திக்காகிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெஞ்சு கறிக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இட்லி பொடி போட்டு செய்யுங்க. நல்லா சுட சுட லெமன் ரைஸ், சூடான உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.